Hello students, இப்போ நம்ம swapping of first and last element of the list அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்வாப் ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சு அதில் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா லென்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கு தான் எல்லின்னு ஒரு வேரியபிள் வச்சு லென் ஆஃப் லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பிஃபோர் ஸ்வாப்பிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் லிஸ்ட்டு பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னால் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம ஸ்வாப்பிங் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் LE-1 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் LE-1, லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணுறோம். 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் கடைசி பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4 இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 0th பொசிஷனில் இருக்குது, 34 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, 78 செகண்ட் பொசிஷனில் இருக்குது, 98 தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் LE-1 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் LE-1 லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப்பு வழியாக 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனில் அதாவது தேர்ட் பொசிஷனுடைய எலமெண்ட்டும் ஸ்வாப் ஆகிடும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு ஈஸியான ஸ்டெப் வழியாக இந்த பைத்தானில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன் வழியாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனை எப்போதும் போல் ஸ்வாப் ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும், லிஸ்ட்டோட லென்த்து ஐடென்டிஃபை ஆகும் எல்லிங்கிற வேரியபிளில். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் LE-1 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் LE-1, லிஸ்ட்னு சொல்லி ஈஸியாக நம்ம எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான அவுட்புட் தான் இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ 45 98ங்கிறது 98 45 அப்படின்னு சொல்லி ஸ்வாப் ஆகிடுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கிட்டு வரோம், லிஸ்ட்டை பயன்படுத்தி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கிட்டு வரோம். ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.